Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஹெல்த்தியா டேஸ்டியான ஒரு சூப்பர் சைட் டிஷ் தான் செய்ய போறோம், ராஜ்மா கிரேவி. இது செய்ய தேவையான பொருட்கள்: ராஜ்மா பீன்ஸ் 1/4 கிலோ, பட்டர் அப்படி இல்லனா எண்ணெய் 3 ஸ்பூன், பிரியாணி இலை 2, ஜீரகம், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், இடிச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 2 ஸ்பூன், தக்காளி 1 கப் அரைச்சு எடுத்துக்கோங்க, வெங்காயம் 3, மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், ஜீரக பொடி, தனியா பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி 1/2 ஸ்பூன், கசூர் மேத்தி, கொத்தமல்லி, சர்க்கரை 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ராஜ்மா பீன்ஸை 8லேருந்து 12 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக விடுங்க. இது கூட உப்பு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விடுங்க. இந்த ராஜ்மா பீன்ஸ் நிறைய வெரைட்டியில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக விடுங்க. 4லேருந்து 5 விசில் வச்சாலே போதும், ராஜ்மா நல்லா வெந்துடும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணலாம். ஒரு பேன் சூடு பண்ணி எண்ணெய் இல்லைன்னா பட்டர், ஜீரகம், பிரியாணி இலை, பெருங்காய பொடி, ஏலக்காய் பொடி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா, தனியா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி 1 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. ஆம்ச்சூர் பொடி, இது இல்லைன்னா நீங்கள் தக்காளி 1 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லைனா குக்கிங் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வேக வச்ச ராஜ்மா பீன்ஸை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவைன்னா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கசூர் மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த கிரேவி கூட சப்பாத்தி, வெஜ் புலாவ், ஜீரா ரைஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான சைட் டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.